ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம எம்எஸ் வேர்டில் ஒரு அப்ளிகேஷன் லெட்டர் எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், எம்எஸ் வேர்டில் இந்த இந்த டைட்டில்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு லெஃப்ட் டேப் ஸ்டாப் ரூலரில் லெஃப்ட்டு டேப் ஸ்டாப் கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு டேப் கொடுக்குறோன்னா கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிடும், டேப் ஸ்டாப் இருக்கிற இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் 2610 கொடுத்துட்டு இப்போ Alt X கொடுத்தோம்னா ரெக்டாங்கிள் பாக்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு Ctrl C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு, அதே மாதிரி Ctrl Vன்னு பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அடுத்த இதில் டேப் கொடுத்தோம்னா கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலையும் அதே டேப் ஸ்டாப் கொடுத்துக்கலாம். இப்போ Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ஒரு அப்ளிகேஷன் லெட்டர் எப்படி க்ரியேட் பண்ணலான்றது கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டேப் கொடுத்தோம்னா கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிடும். இது ப்ரீவியஸாக கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ இங்கே டேப் ஸ்டாப் கொடுத்துட்டோன்னா கரெக்டாக வந்துடும். Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம யூனிகோட் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.